நம்ம ஏன் லவ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்? இப்போ லவ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா, இது ஃபேக்கு, இது ரியல் இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மூவிஸ பார்த்து கத்துக்கிறோம் இல்லையா? மூவிஸ்ல வந்து கிராண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கும். லவ்க்காக கெஞ்சுவாங்க, அழுவாங்க. ஒரு லைஃப் டைமே நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஸ்லோவா என்ன நடக்கும்னா, நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, கஷ்டமா இருந்தா, பெயின்ஃபுல்லா இருந்தா தான், அது ரொம்ப உன்னதமான லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுப்போம். ஸோ, நம்ம யாராவது கன்சிஸ்டன்ட்டா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, எமோஷனலி அவைலபிளா பார்த்தா, நமக்கு போரிங்கா இருக்கும். அதாவது ஹெல்த்தி லவ்ல வந்து எக்ஸைட்மென்ட் இல்லாம இல்ல. கேயாஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் இல்லையா? எப்பவுமே நம்ம வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த தானே ஈஸியா பிடிச்சுக்குவோம், அது மாதிரி. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் வரும். பட் உங்க வொர்த்த நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமுமே இருக்காது. ஸோ ஒருவேளை நீங்க ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இது சரியா அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னா, இத கேளுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நிஜமாவே போரிங்கா இருக்கா? இல்ல நான் ஒரு அன்சேஃபான என்விரான்மென்ட்க்கு ரொம்ப பழகி போயிட்டேனா அப்படின்ட்டு. ஓகே. பாய்.